ஸ்பைரோ காம்பவுண்ட். இதுக்கு நம்ம நேம் வைக்கும்போது ஸ்பைரோ காம்பவுண்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இதுதான் ஸ்பைரோ காம்பவுண்ட். ஸோ இதுக்கு நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணும்போது லீஸ்ட் நம்பர்ல இருந்து லீஸ்ட் ரிங் இருக்கு இல்லையா, ஸோ அங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நம்பரிங் ஃப்ரம் ஸ்மால் ரிங். ஸ்மால் ரிங் சைஸ். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண அப்படின்னா இந்த ஸ்பைரோ கார்பன்ல இருந்து நம்பர் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, அதுக்கு பக்கத்துல இருக்க கார்பன். ஸோ 1 2 3 4. இப்போ நீங்க 5 வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைரோ இந்த கார்பனை கொடுத்துட்டு 6 7 8 9 10. ஸோ இந்த மாதிரி போகும். சரிங்களா? இதுக்கு நம்ம நம்பரிங் வைக்கும்போது ஸ்பைரோன்னு யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது ஸ்பைரோ காம்பவுண்ட் இல்லையா, ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்பரிங் எழுதும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 5 4. ஸோ இந்த நமக்கு 0 யூஸ் பண்ண அவசியம் இல்லை. டெக்கேன் எழுதும்போது நமக்கு அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். சரியா? ஏறு வரிசைப்படி தான் எழுதணும். சரி, 5 4 இந்த மாதிரி அதிகமான ரிங்ல இருந்தா நம்ம எழுதணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அதிகமான கார்பன் இருக்கு ரிங், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்மியான கார்பன் இருக்கு. நம்பரிங் வைக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா எதுல நமக்கு கம்மியான கார்பன் இருக்கும், ஸோ அங்க இருந்தா நீங்க நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஸ்பைரோ காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இது ஒண்ணுதான் டிஃப்ரெண்டா இருக்கும். எந்த இடத்துலயும் நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இந்த இடத்துல புரோமின் இருக்கு, இந்த இடத்துல OH. இந்த இடத்துல நமக்கு OH இருக்கு. இந்த இடத்துல புரோமின், இந்த இடத்துல குளோரின். இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்கு. இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்பரிங் எப்படி வைக்கணும் அப்படின்னா நமக்கு லீஸ்ட் நம்பர் எது, லீஸ்ட் ரிங் சைஸ் எதுன்னு பார்க்கணும். ஸோ நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 கார்பன் இருக்கு. ஸோ இந்த 1 2 3 4. ஸோ 5 வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். சரிங்களா? இந்த இடத்துல ஏன் நம்ம ஒன்று இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூயன்ட் இருக்கிறதுனால இந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 6 7 8 9 10 இப்படியும் போலாம். அதர்வைஸ் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புரோமின் இருக்கு. ஸோ புரோமின், குளோரின், OH. ஸோ நம்ம போகும்போது நம்பரிங் கொடுக்கும்போது ஸோ 1 2 3 4 5 கண்டிப்பா இந்த கார்பனை கொடுத்துட்டு தான் போகணும். ஸோ 5 6 7 8 9 10. ஸோ இப்படி ஸோ நமக்கு இதை தான் நம்ம நம்பரிங் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஹைட்ராக்ஸ் குரூப் வந்து 7ல வருது இல்லையா, ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு 9ல வருது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிட்யூயன்ட் வந்து இந்த ஃபங்க்ஷனல் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா லோயஸ்ட்ல வரணும். இந்த மாதிரி நம்ம வச்சுக்கூடாது நம்பரிங். சரிங்களா? இந்த இடத்துல ஈவன் இந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா லீஸ்ட் நம்பர் இருக்க பக்கம் நம்ம நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்க இந்த பாயிண்ட்ல நீங்க தெளிவா இருக்கணும். ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கே அப்படிங்கிறதுக்காக நீங்க அந்த பக்கம் நீங்க நம்பரிங் வச்சு போயிடக்கூடாது, அது தப்பு. சரிங்களா? அது இன்கரெக்ட். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க நம்பரிங் வச்சு வரணும். ஸோ இதுல தான் நம்ம மிஸ்டேக் பண்ணிடுவோம்.
ஏன்னா முன்னாடி படிக்கும் போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் குரூப் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கே கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. ஸோ இதுக்கு நம்ம நேமிங் வைக்கும்போது சப்ஸ்டிடியூஷன் நம்ம முதல் எழுதுவோம் இல்லையா? ஸோ புரோமின் இருக்கு, இங்கே குளோரின் இருக்கு. ஸோ இது ரெண்டு சப்ஸ்டிடியூஷன் இருக்கும்போது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டருக்கு நம்ம எழுதுவோம். ஸோ அப்போ 1 குரோமோ 1 குரோமோ 3 குளோரோ 3 குளோரோ. அப்போ நமக்கு இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரோ ரிங் சிஸ்டம். குளோரோ ஸ்பைரோ. அப்போ ஒவ்வொரு புக்கில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ரிங் சிஸ்டம் எழுதும்போது 5,4ன்னு கொடுத்துருக்காங்க. சில புக்கில் 4,5 இருக்கு. நீங்கள் எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லோ நம்பர் இப்படியே யூஸ் பண்ணிக்கிங்க. சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4, 5 நம்ம எப்படி இருக்கிற நம்பரையும் வைக்கிறோமோ ஸோ அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. அதுதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுக்கும்போது ஆன்சர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மெத்தட் தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க 4,5 ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸாமில் வந்திருக்கு அப்படின்னா ஸோ இதைத்தான் எல்லா எக்ஸாம்லையும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அப்போ 4,5 எத்தனை கார்பன் இருக்கு? 10 கார்பன். டோட்டலா 10 கார்பன் இருக்கிறதுனால டேக்கேன் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணிருக்கேன். சார் சொல்லுங்க. 7 நைட்ராக்சி வராதா? சாரி சார் 7. இந்த இடத்துல இது ஃபங்க்ஷனல் குரூப் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து 7 ஹைட்ராக்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சாரி டெக்கனால். டேக்கேன் போட்டு அந்த ஈயை ரிமூவ் பண்ணிட்டு டேக்கேன் 7 ஆல்னு யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுதான் கரெக்ட். இந்த OH அப்படிங்கிறது ஃபங்க்ஷனல் குரூப் சார். ஸோ இதை விட இந்த OH இருக்கு இல்லையா, இதை விட ஏதாவது ஒரு ஹையர் ப்ரியாரிட்டி குரூப் வரும்போது தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல ஹைட்ராக்சின் யூஸ் பண்ணணும். ஸோ இதுல இதுதான் நமக்கு ஃபங்க்ஷனல் குரூப் அப்படிங்கிறதுனால அதை எண்டில் நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? சஃபிக்ஸை நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்படி இருக்கும்போது இது நமக்கு தெரியும், இது ஒரு ஸ்பைரோ காம்பவுண்ட். நேம் எங்க இருந்து வரைக்கும் இங்கே OH இருக்கு இல்லையா? ஸோ நீங்க வர நேம் வந்து முதல் லீஸ்ட் கார்பன் ரிங் எதுன்னு பார்க்கணும். ஸோ இதுதான் நமக்கு 1, 2, 3, 4 இங்க வைக்கிறதா இல்லாட்டி இங்க வைக்கிறதான்னு பார்க்கும்போது நமக்கு ஃபங்க்ஷனல் குரூப் அங்க இருக்கு இல்லையா? ஸோ நமக்கு அந்த பக்கம் வைக்கிறது தான் பெட்டர். ஃபங்க்ஷனல் குரூப் இல்லை அப்படின்னா நம்ம எந்த பக்கம் வேணா நம்ம இது வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நமக்கு இந்த படத்துல ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குனால 4 அங்க வச்சுட்டு 5, 6. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இதுக்கு வைக்கும்போது இங்கே கொடுக்கும்போது ஸ்பைரோ 2, 3. ஸோ இந்த இடத்துல 2 கார்பன், இங்கிட்டு 2 கார்பன் இருக்கு. ஸோ இந்த சைடில் நமக்கு 3 கார்பன் இருக்கு. ஸோ 2.3. ஸோ எத்தனை கார்பன்? 6 கார்பன் இருக்கு. ஸோ அப்போ ஹெக்ஸே. ஸோ அந்த ஹைட்ராக்ஸ் இருக்கு, அந்த OH அந்த ஆளு சஃபிக்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ 4 ஆல். ஸோ இதுதான் இதோட கரெக்ட் நேம். இந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம ஒரு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு நீங்க நேம் கொடுத்துருவீங்களா? ஸோ உதாரணத்துக்கு
சரிங்களா? இந்த மாதிரி கொடுக்கும்போது இதுக்கு நேம் எப்படி யூஸ் பண்றது? இந்த மாதிரி காமன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு நீங்க நேம் கொடுக்கணும். கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா என்ன காம்பவுண்ட் நீ கண்டுபிடிக்கணும். ஸ்பைரோ காம்பவுண்டா பைசைக்கிளிக் காம்பவுண்டா நம்ம முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா பைசைக்கிள். அப்போ பைசைக்கிளிக் அப்படின்னா நீங்க என்ன பண்ண போனா முதல்ல என்ன பண்ண ரூல்ஸ் படி லாங்கஸ்ட் கார்பன் எங்க இருக்கோ ஸோ அங்கிட்டு இருந்தா நீங்க நம்பர் கொடுக்கணும். ஸோ பிரிட்ஜ்ல இருந்து ஆரம்பிச்சு லாங்கஸ்ட் கார்பன் பக்கம் போகணும். ஸோ 1 2 3 4 5 6 4 5 6 7 8 9. 3 2 times போட்டீங்க சார். ஓ 3 2 times போட்டேன். ஸோ 4 5 6 7 8 9 இங்க ஒரு கார்பன் இருக்கு இல்லையா? ஸோ 10. ஸோ இதுக்கு நம்ம நம்பரை கொடுக்கும்போது பைசைக்கிளோ ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் கார்பன் இருக்கு எத்தனை இருக்கு பாரு 1 2 3 4 இருக்கு இல்லையா? அப்போ 4 நெக்ஸ்ட் 3 3 1. ஸோ டோட்டலா 10 கார்பன் இருக்கு. அப்போனா டெக்கேன் யூஸ் பண்ணணும். நேமிங் எல்லாம் வைக்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கார்பன் எத்தனை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்பருக்கு கரெக்டா வைக்க தோணும். டெக்கேன் யூஸ் பண்ணணும். சில டைம் ஆப்ஷன்ல ஆக்டேன் கொடுத்துருப்பாங்க. நம்மள அறியாம ஆக்டேனை கிளிக் பண்ணிடுவோம். சரிங்களா? எல்லாத்துலயுமே நீங்க கிராஸ் வெரிஃபிகேஷன் போனோம் கண்டிப்பா. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்படி ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம நேமிங் வைக்கும்போது ஸோ ஹையஸ்ட் கார்பன் எதுன்னு பார்க்கணும். சரிங்களா? ஸோ ஹையஸ்ட் கார்பனுக்கு இங்கே 1 2 3. ஸோ நமக்கு இங்கே 1 2 தான் இருக்கு, இங்கே 1 தான் இருக்கு. ஸோ நமக்கு இதுதான் நமக்கு ஹையஸ்ட் கார்பன். இங்க இருந்தா நம்பரிங் நமக்கு கொடுக்கணும். ஸோ நம்பரிங் கொடுக்கும்போது பிரிட்ஜில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8. இந்த மாதிரி தான் நீங்க நம்பரிங் கொடுக்கணும். இப்போ நம்பரிங் 2 இங்கே ஏன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏன்னா இந்த இடத்துல நமக்கு டபுள் பாண்ட். ஸோ நமக்கு டபுள் பாண்ட் அது லீஸ்ட் நம்பர்ல வர மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஃபங்க்ஷனல் குரூப் எதுவுமே இல்லையா? ஸோ இப்படி வைக்கிறது நம்ம கரெக்ட். சரிங்களா? இப்போ நம்ம நேம் எழுதும்போது இது வந்து ஒரு நாட் ஏ ஸ்பைரோ காம்பவுண்ட் பைசைக்ளோ காம்பவுண்ட். சரிங்களா? பைசைக்கிளிக் காம்பவுண்ட். அப்போ பைசைக்ளோ அப்போ நம்பர் ஆஃப் கார்பன் 3. நமக்கு 3 கார்பன் இருக்கு இல்லையா? 1 2 3. அப்போ 3 2 1. ஸோ 8 கார்பன் இருக்கிறதுனால நமக்கு ஆர் ஏன்னா ஃபர்ஸ்ட் இப்போ 2 வந்துருக்கு. ஸோ நமக்கு இந்த இடத்துல அல்கின் இருக்கு. ஸோ அதனால அல்கின் வந்து செகண்ட் பொசிஷன்ல நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த ஸ்டார்ட் ஆகிற பொசிஷனை தான் எடுத்து எழுதணுமே தவிர இந்த 3 எல்லாம் நீங்க எழுதக்கூடாது. 2 8. ஸோ இதுதான் இதோட கரெக்ட் நேம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நமக்கு இந்த அளவுக்கு நீங்க இதுல தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரி, இதுக்கப்புறம் நீங்க ஒரு அளவுக்கு எந்த காம்பவுண்ட் கொடுத்தாலும் மேக்ஸிமம் நீங்க ஆன்சர் கரெக்டா பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அல்கீன்ல நமக்கு சிஸ் அண்ட் டிரான்ஸ்.
நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்கீன்ல கண்டிப்பாக 600 trans. ஸோ இது நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா E and Z. ஸோ நமக்கு அல்கீன்ல வந்து பார்த்தீங்கன்னா 600 trans யூஸ் பண்ணுவோம். 600 trans. இது நம்ம எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு கார்பன் கார்பன் டபுள் பாண்ட்ல தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அல்கீன்ல தான் யூஸ் பண்ண முடியும். டெர்மினல் அல்கீன். ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் அல்கீன். ஸோ இந்த மாதிரி டெர்மினல் அல்கீன்ல வந்து நம்மளால 600 trans யூஸ் பண்ண முடியாது. ஸோ டெர்மினல் அல்கீன் ஏன் அப்படின்னா கண்டிப்பா இந்த கார்பன் கார்பன் டபுள் பாண்ட்ல அட்டாச் ஆயிருக்கிற குரூப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி சேமா இருந்தது அப்படின்னா நம்மளால 600 trans யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? கண்டிப்பா இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற காம்பவுண்டை நம்மளால யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ ரெண்டுமே சேமா இருக்கு. ஸோ இதில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற காம்பவுண்ட் தான் நம்ம 6 trans சொல்ல முடியும். கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் மட்டும் தான் 6 trans ஏன் சொல்றோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் நாட் பாசிபிள், ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் சொல்லுவாங்க. இதுவே கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்கு. இங்க ஒரு A B C D 4 குரூப் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா 4 குரூப் நமக்கு டிஃப்ரெண்டா இருந்தாலுமே இதுல வந்து நம்ம 6 trans யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த சிக்மா பாண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த சிக்மா பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி ஓவர்லப் ஆயிருக்கு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் கார்பன் பாண்ட் ரொட்டேஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரொட்டேஷன் இருக்கிறதுனால இதில் வந்து நம்மளால 6 trans யூஸ் பண்ண முடியாது. அதே இந்த டபுள் பாண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சிக்மா பாண்ட் இருக்கு, இப்படி ஹெட் டு ஹெட் ஓவர்லப் ஆயிருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடு வைஸ் ஓவர்லப் ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொட்டேஷன் வந்து நாட் பாசிபிள். ஸோ ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அல்கீன் சிஸ்டம்ல நம்ம 600 trans யூஸ் பண்றோம். இது கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா சேம் சைடு இருந்ததுன்னா சேம் குரூப் ஆர் ஆட்டம் சேம் சைடு இருந்ததுன்னா ஸோ நமக்கு இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா 6 யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ சேம் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் இருந்ததுன்னா இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா trans யூஸ் பண்ணுவோம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான் இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 எப்போ வரும் அப்படின்னா இதுக்கு வந்து கண்டிப்பாக ரூல் என்ன சொல்றது இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஹைட்ரஜன் CH3 CH3. ஸோ நமக்கு அட்டாமிக் நம்பர் தான் பார்க்கணும். ஸோ எப்பவுமே நீங்கள் வந்து CH3 எழுதுறீங்க அப்படின்னா இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னா கார்பன் வந்து டைரக்டா இன்னும் இந்த கார்பன் அட்டாச் ஆயிருக்குமே எழுதி போய் எப்பவுமே அந்த மாதிரி தான் நீங்க எழுதணும். சரிங்களா? ஸோ அப்போ நம்பரிங் கொடுக்கும்போது ஸோ இந்த கார்பன்ல இருக்க சப்ஸ்டிடியூயன்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கார்பன்ல இருக்க சப்ஸ்டிடியூயன்ட் ஃபர்ஸ்ட் நீங்க நம்பரிங் ஸ்டார்ட் கொடுத்துடணும். இந்த கார்பன்ல எத்தனை குரூப் அட்டாச் ஆயிருக்கோ ஸோ அதுல நம்பர் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இங்க பாருங்க கார்பன் இருக்கு, இந்த பக்கம் ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ இதுல ரெண்டுல எது வந்து பாத்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் வரபடி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் நம்பரிங் கொடுக்கணும். ஸோ நம்ம கார்பன் தான் ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பர். ஸோ அதுக்கு 1 சாரி இந்த இடத்துல நம்ம E and Z இந்த மாதிரி நம்ம பார்ப்போம். சரிங்களா? சாரி
இதுல வந்து பாத்தீங்கன்னா சேம் குரூப் சேம் சைடு இருக்கு இல்லையா? ஸோ நமக்கு ஹைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா சேம் சைடு இருக்கு. ஸோ பார்க்கும்போது ஸோ இப்படிதான் நம்ம பார்க்கணும். இதுக்கு மேல இருக்கு இல்லையா? ஸோ இப்படிதான் பார்க்கணும். சேம் குரூப் நமக்கு சேம் சைடு இருந்தது அப்படின்னா இது சிஸ். ஸோ இந்த மாதிரி சேம் குரூப் நமக்கு ஆப்போசிட் சைடு இருந்தது அப்படின்னா நமக்கு சாரி CH3. ஸோ நமக்கு மெத்தியில கூட பார்த்துக்கலாம் சரிங்களா? நீங்க ஹைட்ரஜன் தான் பார்க்கணும் அவசியம் இல்லை. இங்க பாருங்க சேம் குரூப் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட் சைடுல இருக்கு இல்லையா? ஸோ இப்படிதான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது ஸோ ஆப்போசிட் சைடுல இருந்தது அப்படின்னா ஸோ ஆப்போசிட் சைடுல இருந்ததுன்னா இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிரான்ஸ்னு சொல்லுவோம். இப்படிதான் நம்ம 600 டிரான்ஸ் வைக்கணும். ஸோ நாளை கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்றோம் சரிங்களா? ஸோ ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அண்டு இதோட கண்டினியூஷன் 600 டிரான்ஸ் இ அண்ட் இஜெட் சிஸ்டம் பார்த்துட்டு அடுத்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. ஸோ நாளை கழிச்சு மேக்ஸிமம் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு டெஸ்ட் IUPAC நேம் வந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ரிலேட்டடா டெஸ்ட் இருக்கும் சரிங்களா? ஹலோ சார். சொல்லுங்க சார். சார் அந்த பைசைக்ளோ 4431 அது மட்டும் அந்த காம்பவுண்ட் மட்டும் ஒன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். எத்தனாவது எக்ஸாம்பிள் சார்? மேல இதுலயே வா அந்த ஸ்லைட்லயே வா? ஆமா சார் இது இந்த பேஜ்லயே மேல ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் சார். சார் பைசைக்ளோ நமக்கு எத்தனை கார்பன் இருக்குன்னு பார்க்கணும் சார். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் 2 3 4 கார்பன் இருக்கு. ஸோ இந்த சைடு பார்க்கும்போது 1 2 3 கார்பன் இருக்கு. ஸோ இதுல நமக்கு ஒரு கார்பன் இருக்கு. ஸோ நம்பரிங் எழுதும்போது நமக்கு 4 3 1 ஸோ அப்படிதான் சார் நம்ம எழுதணும். ஸோ அதிகமான கார்பன், ஸோ அதுக்கப்புறம் அதுக்கடுத்து கம்மி, ஸோ அதுக்கடுத்து கம்மி, ஸோ இந்த மாதிரி தான் எழுதணும் சார். புரியுதுங்களா? ஓகே சார். சார் ப்ரீவியஸ் ஸ்லைட்ல ஒரு டவுட் இருக்கு சார். சார் அந்த செகண்ட் எக்ஸாம்பிள்ல ஆமா சார் அந்த செகண்ட் எக்ஸாம்பிள்ல ரைட் சைடுல 4 நம்ம ஸ்டார்ட் பண்றோம்ல சார், அந்த 4th பொசிஷன் இருக்குல்ல சார், அந்த 4க்கு பதில் அங்கிருந்து 1 2 3 ஹலோ சொல்லுங்க மேடம். சார் அந்த 4th பொசிஷன் இருக்குல்ல சார், குளோரினுக்கு மேல 4 நம்ம கொடுத்துருக்கோம்ல சார், அதுக்கு பதிலா அங்கிருந்து 1 2 3 4 5 6ன்னு போட்டோம்னா OHல 6th பொசிஷனா வருதுல்ல சார், லீஸ்ட் பொசிஷனா, அப்படி நம்பர் கொடுக்கலாமா? என்ன சொல்றீங்க? இங்க இருந்து நம்பர் கொடுக்கலாமான்னு கேக்குறீங்களா? அந்த 4ல இருந்து சார், அந்த 4 1ஆ வச்சு 4 1ஆ வச்சு நம்ம கொடுக்க முடியாதுல மேடம். சப்ஸ்டிட்யூஷன் வந்து நம்ம கம்மியான நம்பர்ல வர மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க சப்ஸ்டிட்யூஷன் இந்த இடத்துல கம்மியான நம்பர்ல வரணும் மேடம். நீங்க என்ன சொல்றீங்க? ஓகே சார். இந்த குளோரின்ல இருந்து இப்படி வைக்கலாம் சொல்றீங்களா? ஆமா சார். 1 2 3 1 2 3 4 5 ஓகே 8 9 10 இப்படிதான் நான் சொல்றேன். இப்படியும் வைக்கலாமா சார்? ஆமா சார், இப்படியும் நம்பரிங் போடலாமான்னு கேக்குறேன். இருக்க பொசிஷன்ல இருந்து பாருங்க மேடம். இங்க 2 இருக்கு, இங்க 4 இருக்கா? 2 4 ஃபங்க்ஷனல் குரூப் 7ல இருக்கு. சோ இந்த ஸ்ட்ரக்சர் பாக்கும்போது நமக்கு 1 3 7ல இருக்கு சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த மாதிரி பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் எது லிஸ்ட்ல வருதோ அத நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஓகே சார், थैंक यू சார். சரிங்களா? சோ அது ஒரு இம்பார்ட்டன்டான क्वेश्चन சரிங்களா? நம்ம டெஸ்ட்ல क्वेश्चन எடுக்கிறப்ப இந்த மாதிரி நிறைய வரும்.
ஸோ நாளைக்கு இன்கேஸ் நீங்கள் தியரி கெமிஸ்ட்ரி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா ஆல்ரெடி கொஞ்சம் லைட்டாக ரீட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அப்போல்லாம் நமக்கு நான் சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். தியரி கெமிஸ்ட்ரியில் மேக்ஸிமம் என்ன இருக்கும் அந்த 2 நாளாக கவர் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ இதில் நம்ம நடத்துனது எல்லாமே இது வரைக்கும் என்ன நடத்திருக்கோமோ அதில் நல்லா ரீகால் பண்ணிட்டு வாங்க. கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் நீங்கள் பேனா எடுத்து தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர பார்த்த உடனே ஆன்சர் போட்டால் கொஞ்சம் மிஸ்டேக்